ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆஃப்டர் லாங் கேப்க்கு அப்புறம் இந்த லாங் வீடியோவில் வந்து நான் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் டூயிங் வெல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து நிறைய பேச போகிறோம். நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த வீடியோ பண்ணுறதுக்காக. இது நான் எதுக்காக இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா, நான் நேற்றுலேருந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப ஓவராக இருந்தனால நான் வந்து ஓகே நம்ம அதை கட் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவரே கொடுத்துடலான்ட்டு நான் இப்போ அதை எல்லாத்தையும் கட் பண்ணி மறுபடியும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரீகேப் ஆஃப் 2025 அண்ட் Q&A செஷன் ரெண்டுமே தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கும் நான் இதில் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் என்னை பற்றின இன்ட்ரோ எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். நம்ம நிறைய பேசலாம். கண்டிப்பாக ப்ளூபர்ஸ் இருக்குது இந்த வீடியோவோட எண்டில். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் பேசுகிறதுக்கும் அங்கே இருக்கிற விஷுவலுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதை மட்டும் கண்டுக்க வேணாம். நான் கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் கேட்ட கொஷின்ஸும் வந்து லாஸ்ட்டில் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம ரீகேப் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் Q&A செஷன் பார்த்துடலாம். நான் லாஸ்ட்டு ரீகேப், அதாவது 23யோட ரீகேப் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன் 2024 நான் ஒரு ஜாப்க்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோல் செட் பண்ணியிருந்தேன். அண்ட் 24ஓட எண்டில் நான் வந்து ஜாபுக்கும் ஜாயின் பண்ணிட்டேன். அண்ட் 25 வரும்போது நான் வந்து ஒரு ஜாபில் இருந்தேன். ஸோ ஒரு பிக்கஸ்ட்டு ஹோப்போடு தான் எனக்கு 25 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. என்னோடய லைஃப்பில் ஒரு கரியர் ஸ்டார்ட்டாக எனக்கு 25 தான் இருந்துச்சு. எவ்ரி நியூ இயர் நம்ம எல்லாருமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கோல் செட் பண்ணி ஒரு எனர்ஜெட்டிக்காக அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகி லாஸ்ட்டில் நம்ம ஒரு லேர்னிங்கோடு தான் அந்த இயரை முடிப்போம். ஸோ அதே மாதிரி தான் எனக்குமே இருந்தது. ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நல்லா ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் எண்டிங்கில் ஐ லேர்ன்டு டூ மெனி திங்ஸ் இன் திஸ் இயர். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த வருஷமும் இருந்தது. என்னோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டுன்னு பார்த்தா, நான் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். கன்சிஸ்டண்ட்டாக நான் பண்ணலை, பட் நான் ட்ரை பண்ணேன். நான் ரொம்ப நாள் கன்ஃப்யூஸாகவும் டீமோட்டிவேட்டடாகவும் ஃபீல் பண்ணியிருக்கேன், இது வேண்டான்ற மாதிரி. ஆனால் நான் குவைட் பண்ணணும்னு டிசிஷன் மட்டும் என்றைக்குமே எடுத்ததில்லை. ஸோ நான் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணாலும் பரவாயில்ல, நான் பாஸ் பண்ணாலும் ஓகே தான் எனக்கு. ஆனால் நான் அதை திருப்பி வந்து அகைன் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நான் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பேன்ற மாதிரி என்னோடய எல்லா டிசிஷன்லேயுமே நான் இந்த விஷயத்தை வந்து அப்ளை பண்ணேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் a பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். The moment I realized I am no longer the same person, முன்ன மாதிரி இப்போ நான் இல்லை, ஐ மெச்சூர்ட், ஐ க்ரோ, ஐ லேர்ன் சம்திங் நியூ, அண்ட் நான் கிளாரிட்டியாக கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படின்ற எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது என்ன நினைக்கும் போது. ஸோ இதெல்லாம் பாஸ்ட் இயர்ஸில் இல்லை, இந்த இயரில் நான் இது எல்லாமே கொஞ்சம் வந்து கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் இருந்த பயம், எனக்கு அந்த கம்பேரிசன், இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் நான் இந்த இயரில் லெட் கோ பண்ணிட்டு அண்ட் ஃபைனலி ஐ ஸ்டார்டட் சூஸிங் மை செல்ஃப் அகைன். I am so grateful for the lesson I learned and who supports me every time. நான் ஸ்லோவாக இருக்கும் போது என் கூட இருந்து என்னை சப்போர்ட் பண்ணி, இது உனக்கு முடியும், நீ ட்ரை பண்ணு, ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்னாலோ என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் இந்த ஒரு பிளெஸ்டாக எனக்கு கிடச்சதே நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். சம்டைம்ஸ் நானே என்னை டவுட் பண்ணாலும் தே டோன்ட் டவுட் மீ ஆர் ஜட்ஜ் மீ. ஸோ அந்த மாதிரி ஒரு பீப்புள்ஸ் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் என்னோடய லைஃப்பில். அவங்களாம் இருக்காங்கன்றதே எனக்கு ஒரு பெரிய கிரேட்ஃபுல்லான விஷயம் தான். ஸோ இந்த இடத்துல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் மீ. கெட்டிங் அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன் ஒரு பிக்கஸ்ட்டு சேஞ்ச் ஓவராக இந்த வருஷம் எனக்கு இருந்தது. ஏன்னா நான் எப்படின்னா எப்போவுமே ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு பிளேஸை தேடுற ஆள் தான். எனக்கு என் ஃப்ரெண்டு இருக்கணும் எப்போவுமே, இல்லைனா என் ஃபேமிலியில் யாராவது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஏதாச்சும் ஒரு பிளேஸ்க்கு போகிறதோ ஒரு விஷயத்த செய்கிறதோ பண்ணுவேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ எனக்கு வந்து நான் அந்த அப்ளை பண்ண ஜாப் கிடச்சிருச்சு. அதை நானும் என் ஃப்ரெண்டும் ரொம்ப வந்து வெயிட் பண்ணி ரொம்ப ப்ரேயர்லாம் பண்ணி அந்த ஜாப் எங்களுக்கு கிடச்சிடணுன்னு பண்ண ஒரு விஷயம். அது கிடச்சதுக்கப்புறம் எனக்கு அது லாங்கராக இருக்குது, நான் வேணான்ற ஒரு குவைட் பண்ணுறதுக்கு ஒரு டிசிஷன் வந்து எடுத்துட்டேன். அந்த டைம் என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே சொன்னாங்க, பரவாயில்ல நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம், போயிட்டு வான்னு சொல்லி. ஆனாலும் எனக்கு அது வேணாம் அப்படின்ற மாதிரி நான் இருந்துட்டேன். ஏன்னா நான் தனியாக போய் ஒரு பிளேஸை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுனால. பட் அந்த டைம் நான் குவைட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இப்போது நான் உங்ககிட்ட இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேச மாட்டேன். இந்த வருஷம் எனக்கு இவ்வளோ சூப்பராக போச்சு அப்படின்னு கண்டிப்பாக இந்த ரீகேப் வீடியோவே வந்திருக்காது. எப்போ நான் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து நான் பண்ண முடியும், நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு நான் வந்து ஸ்டெப் எடுத்தனோ, அப்போலேருந்து இப்போ வரைக்குமே ஐ க்ரோ, ஐ லேர்ன்டு டூ மெனி திங்ஸ். நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதை நான் வந்து ரியலைஸ் பண்ணும்போது தான் ஐ ஃபெல்ட் ஒரு நியூவாக என்ன நான் ஃபீல் பண்ணினேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக இன்னுமே ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா, லெட் மீ கிவ் யூ ஒன் ட்ரை அப்படின்னு சொல்லி அதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும்.
ஹானஸ்ட்லி இந்த 2025 எனக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்தது. எல்லா எமோஷன்ஸும் வந்து இருக்கிற மாதிரி. அண்ட் சம் டேஸ் ஐ வாஸ் வின்னிங், சம் டேஸ் ஐ சர்வைவ் அந்த மாதிரி இருந்தது. நிறைய பாக்ஸஸ்லாம் இந்த வருஷம் நான் வந்து டிக் பண்ணேன். எனக்கு பிடிச்ச விஷயங்களாக வாங்குற மாதிரி. ஒரு பேக்கில் இருந்து எனக்கு நான் வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸு, எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ் வந்து நான் வாங்கி வியர் பண்ணணும். அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நான் வந்து வாங்கினேன். எந்த ஒரு ஒப்பீனியனோ ஆப்ஷன்ஸோ இல்லாமல் எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நான் அது வாங்குறேன்ற மாதிரி. அண்ட் எங்கள் அம்மாவோட பர்த்டேக்கு நான் சாரீ வாங்கி கொடுத்தேன். நான் வந்து ஏர்ன் பண்ண அமௌண்ட்டில். அதெல்லாம் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஃபீல். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்து எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் நான் வாங்கினேன். அது எல்லாமே நான் லாங் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது தனி வீடியோவாக இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம தனியாக பேசலாம். அண்ட் ஐ மேட் மிஸ்டேக்ஸ், ஐ க்ரோ அண்ட் ஃபிகர் அவுட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய விஷயத்த நான் ஃபிகர் அவுட் பண்ணேன். அண்ட் ஓவராலாக ஐ ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் டு பீயிங் சர்வைவ்ட் அண்ட் லேர்ன்ட் அ லாட். என்னை பற்றின இன்ட்ரோ நான் எந்த வீடியோலையும் சொன்னதில்லை. இப்போ ரீசெண்டாக தான் நான் சேனல் நேம், ஐடியில் எல்லாத்துலேயுமே என்னோடய பேர் வச்சு மாற்றினேன். ஸோ என்னோடய நேம் வந்து பானு. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இங்கே வடலூரில் இருக்கிற காலேஜில் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கிட்ட வீட்டில் தான் இருந்தேன். நெக்ஸ்ட் இயரில் தான் நான் வந்து இந்த என்எல்சியில் ட்ரைனிங் ஜாப் வந்து போனேன். ஸோ அங்கே ஒரு 1 இயர் வந்து முடிச்சுட்டு இப்போ லாஸ்ட் டிசம்பரில் தான் நான் வந்து ரிலீவ் ஆனேன். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா அவ்வளோதான். ஒர்க்கை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் ஒரு காலேஜ் முடிச்சிட்டாலும் நீங்கள் ஃப்ரெஷராக ஒரு ஒர்க் ஜாயின் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, நீங்கள் நெய்வேலி சரௌண்டிங்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கடலூர், நெய்வேலி சைடில் இருந்தீங்கன்னா என்எல்சியில் வந்து அப்பப்போ ட்ரைனிங் ஜாப் எடுப்பாங்க. அது ஒரு 1 இயர் அப்ரெண்டிஸ் மாதிரி. ஸோ நீங்கள் அங்கே வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு நியூவான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் என்எல்சி வெப்சைட்டில் போய்ட்டுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எப்பப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் அதிலே அப்ளை பண்ணி கூட போகலாம். இப்போ ரீசெண்டாக அப்ளை பண்ணி இப்போ தான் வந்து எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னோட நெக்ஸ்ட் பிளான் வந்து குரூப் எக்ஸாம் தான். இது வரைக்கும் எந்த காம்படேட்டிவ் எக்ஸாமும் நான் ட்ரை பண்ணதில்லை. ஸோ ஆர்ஆர்பி அண்ட் குரூப் எக்ஸாமுக்கு தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. எஸ், ரீசெண்டாக நான் வந்து ஒர்க் போனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஸ்மால் பிஸ்னஸ். அண்ட் கேர்ள் ஆக்சசரிஸ், கிஃப்ட் ஹேம்பர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஒரு சிங்கிள் பீஸாக வேணும்னாலும் நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அண்ட் பேஜோட ஐடி நான் இங்கே டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட இன்ஸ்டா ஐடியுமே நான் டேக் பண்ணுறேன். அதுலேயும் நான் பயோவில் லிங்க் வச்சுருக்கேன், நீங்கள் அங்கேயும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான அக்சசரிஸோ இல்லை கிஃப்ட்ஸோ ஏதாவது ரிட்டன் கிஃப்ட் இந்த மாதிரி எதுனாலும், பர்த்டே கிஃப்ட், ரிட்டன் கிஃப்ட் எதுனாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தந்துட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். என்னோடய யூடியூப் ஜேர்னி எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக நான் போட்ட ஐவி வீடியோ வந்து ரொம்ப நல்லா ரீச் ஆகிருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் த நியூ சப்ஸ்கிரைபர்ஸ், நியூ ஃபாலோவர்ஸ். அண்டு 35+K போனது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ரீல் நான் போட்டதுலேயே. அதுலேருந்து எனக்கு நிறைய கொஷினும் வந்துடுது. நான் இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்க இல்லை அப்ரெண்டிஸா, எந்த பிளானட்டு நிறையா வந்து கேட்டிருந்தீங்க. கார்ப்பரேட் ஆஃபீஸில் தான் நான் ஒர்க் பண்ணேன். இப்போ 25 டிசம்பரில் நான் ரிலீவ் ஆகிட்டேன். ஸோ நான் இங்கே தான் பண்ணேன். நிறைய பேர் கேட்டது எந்த ஏரியா, நிறைய பேர் கேட்ட கொஷின் இதுதான். நான் இங்கே கடலூர் டிஸ்ட்ரிக்ட், நெய்வேலி, அங்கே தான் நம்மளோட நேட்டிவ். ஏன் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல, ஸ்மால் க்ரியேட்டர்ஸ்லாம், இன்ஸ்டாவில் வந்து ஸ்மால் க்ரியேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது இந்த இயரில். ஸோ நான் ஏதாச்சும் ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணும்போது, இல்லை சம் வீடியோஸில் ஏதாவது பேசுகிறது, அந்த கமெண்ட்ஸாக இருக்கட்டும், எனக்கு வந்து என்னை பற்றின மெசேஜஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்க வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி எனக்கு தோணாது. நம்ம கூட இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே தான் இருக்கும். என்னை வந்து ஜென்யூனாக சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்றத என்னை நம்பினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். அண்ட் இந்த இயர் உங்களுக்குலாம் எப்படி போச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கண்டென்ட் வந்து வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். நான் அதை நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன். அண்ட் இதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக வந்து நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் இயரில் என்ன பிளான் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதான் என்னோட ஸ்மால் பிஸ்னஸ் ஐடி, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். ஹாப்பி நியூ இயர். பாய் பாய். ஓகே, எனக்கு தான் நான் ஆரம்பிக்கும் தான் அனௌன்ஸ் பண்ணுறது எல்லா வருஷம் ஒரு இன்னுமே கேட்க மாட்டேது. எனக்கு பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் நின்றுருக்கு. மை காட், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு இப்போதான் பேச வருது. இப்போதான் பேக்ரவுண்ட்லாம் பேச மாட்டாரு.
என்ன சவுண்ட் வந்தாலும் பரவாயில்ல, சவுண்டில் தான் இருக்கும். நான் எனக்கு சொல்ல மாட்டேன். நாளாச்சு நான் அந்த மாதிரி வீடியோ உட்காந்து இன்னைக்கு எந்த சவுண்ட் இருந்தாலும் அதை காதில் வாங்க மாட்டேன். நீங்களும் பார்க்கலாம். நம்ம பேசுகிற சவுண்டை தவிர்த்து வேறு எந்த சவுண்டும் காதில் வாங்கிக்கிறேன். ஜஸ்ட் இக்னோர்.